அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன்குள் வாளறிவு நற்றால் தொழார்கிறேன் மலர்மிசையினான் மானடி சேர்ந்தார் இளமசி நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஒரு வாயில இந்த வித்தான் பொய்தி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அறவாளி எந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தலறில் கோளில் பொறியில் குணமிலவி என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். மனிதனுடைய மூளையினுடைய பலம் நமக்கே தெரியாதுங்க. அந்த அளவு பயங்கரமான சக்தி வாய்ந்தது மூளை. அதை நம்ம பயன்படுத்துகிற அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. மூளையினுடைய அளவு நினைவாற்றல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடல் அளவு தண்ணி இருக்குதுன்னா ஒரு குடத்துல தான் நம்ம மோக்கிறோம். ஏன்னா மூளையை சரியாக பயன்படுத்தினோம்னா பெரிய விஞ்ஞானி பெரிய பதவி பரிசீலர்கள் இல்லைங்களா, அதெல்லாம் சாதாரணம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு உளவியல் அறிஞர் வந்து ஒரு மனித குரங்கு சுல்தான் சொல்லிட்டு ஒரு குரங்கை வந்து ஆராய்ச்சி பண்ணாராம். குரங்குக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூண்டுக்குள்ளார அதை போட்டு அடைச்சிட்டாருங்க. அடைச்சோன்னா அதுக்கு பசிச்சோன்னா உடனே ஒரு வாழைப்பழம் தூக்கி கூண்டுக்குள்ளே போட்டார். அதை எடுத்து சாப்பிட்டுருச்சு. இப்படியே ஒரு 2 3 நாள் பண்ணார். அதுக்கடுத்து என்ன பண்ணார்னா கூண்டுக்கு வெளியே அது கைக்கு எட்டுற தூரத்தில் வாழைப்பழத்தை வச்சுட்டார். உடனே அதை கையை நீட்டி உடனே எடுத்து சாப்பிட்டுச்சு. இப்படி ஒரு 4 5 நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா கைக்கு எட்டாத தூரத்தில் வாழைப்பழத்தை வச்சுட்டாரு. பக்கத்தில் ஒரு குச்சியை வச்சுட்டார். உடனே அந்த மனசு குரங்கு என்ன பண்ணுது, எட்டி பார்க்குது. கூட்டுக்குள்ளே இருக்குது, கைக்கு எட்டலையே. அப்போது கைக்கு எட்டவே இல்லை. அப்போ இது என்ன பண்ணுச்சு, அந்த குச்சியை எடுத்து தள்ளி விடுதுங்க. தள்ளி விட்டு உடனே எடுத்துக்குது. அப்போ அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி கைக்கு எட்டாத தூரத்தில் வச்சுன்னு குரங்கு வருது, அப்படியே அசால்ட்டாக பார்க்குது. குச்சி எடுத்து மறுபடியும் தள்ளுது, தள்ளி எடுத்து திங்குது. இப்படியே பழகிருச்சு. மறுபடியும் என்ன பண்ணார் அறிஞர், அந்த குச்சி சின்ன குச்சி, அந்த குச்சியை வந்து என்ன செய்கிறார், குச்சியை விட தாண்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டார் வாழைப்பழத்தை. உடனே குரங்குக்கு பயங்கரமான பசி. உடனே மறுபடியும் வந்து கையெட்டி பார்க்குது, கையில் எட்டல. குச்சி எடுத்து பார்க்குது, குச்சி எட்டல. இப்போ என்னடா பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ண அறிஞர், ஒரு பெரிய குச்சி, அந்த குச்சியை 2ஆக உடைச்சார். உடைச்சி ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி. அப்போ 2ஐயும் சேர்த்தோம்னா சேரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் தனித்தனியாக பிரித்து உள்ள கூண்டுக்குள்ளே வச்சுட்டார். இப்போ குரங்கு என்ன பண்ணுது, முதல்ல ஒவ்வொரு குச்சியை எடுத்து பார்க்குது. முதல் குச்சி சின்ன குச்சி, அது பழம் எட்டல. 2ஆவது குச்சி சின்ன குச்சி தான், பழம் எட்டல. இப்போ இந்த 2 குச்சியும் வச்சு அப்படியே பார்த்து ஒன்றோட ஒன்று சேர்த்த பார்க்க ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி தான் இருக்குது. பொருந்தோன்னா அது பெரிய குச்சி ஆயிடுச்சுங்க. பெரிய குச்சி ஒன்று டக்குன்னு அந்த பழத்தை தள்ளுதுங்க. தள்ளி அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுது. அப்போது ஒரு சாதாரண ஒரு மனித குரங்குக்கே அவ்வளோ ஆற்றல் இருக்கிறப்போ மனிதனுடைய மூளைக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலுங்க. பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீனே தன்னுடைய மூளையில் 2% தான் பயன்படுத்தியிருக்கிறலாம். அப்போ நாமளும் நம்ம மூளையை நிறையா பயன்படுத்துவோம். நிறையா புத்தகத்தை படிப்போம். நிறைய விஷயத்தை படிக்கலாங்க. நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய செய்தித்தாளை படிங்க, நிறைய உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கங்க, பாட புத்தகத்தையும் படிங்க. இப்படிலாம் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடையலாங்க. அதனால தான் வள்ளுவர் கூட சொல்கிறாரு, யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். படித்தவன் எங்கே போனாலும் சிறப்பு. அதனால் சாகிறவர்கள் படிக்கணுங்க அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. ஒரு பக்தர் டெய்லி கோயிலுக்கு போவாருங்க. கோயிலுக்கு போய் செருப்பு கழட்டி வெளியே விட்டு உள்ளே கோயிலில் போய் இறைவனை வேண்டிக்குவார். அப்போ மறுபடியும் வருவார். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தார் பல வருஷம். அப்போ ஒரு நாள் கனவுல வந்து இறைவன்கிட்ட போய் வேண்டிக்கிறார். இறைவா, நானும் இத்தனை வருஷமாக வர்றேன், நீங்கள் என்னை எதுவுமே நல்லதே பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் இதே ஏழ்மையான நிலைமையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் கனவுல தோன்றி, என் பக்தா, நீ இத்தனை வருஷமாக வர்றேன், வந்து என்னைக்காவது என்னை ஒரு நாள் மனசார நினச்சிருப்பியா அப்படின்னு பக்தருக்கு ஆச்சரியம். என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க, டெய்லி நான் கோயிலுக்கு வந்து உங்களை கும்பிட்டு தானே இருக்கிறேன். ஆமாம், நீ டெய்லி வர்ற ரைட்டு, வந்து செருப்பை கழட்டி நீ வெளியே விட்டுட்டு உள்ளே வந்து உன்னோட எண்ணம் போல எங்கே இருக்குது, செருப்பு மேலேயே தான் இருக்குது. செருப்பு யாராவது தூக்கிட்டு போயிடறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போது ஒரு கோயிலுக்கு வந்து என்னை மனசார நீ நினச்சியா அப்படின்னு ஆண்டவன் கேட்டாரா. பக்தர் அப்போ தான் யோசிச்சாரா, உலகத்தையே காக்கிற ஆண்டவன் நம்ம செருப்பை காக்க மாட்டாரா, அப்போ செருப்பை பற்றி நம்ம யோசிச்சுட்டு ஆண்டவனை நம்ம கவனிக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து கோயிலுக்கு போகிறப்ப ஒரு செருப்பை போட்டு போகிறது இல்லைங்க, போய் ஆண்டவனே வணங்கினாருங்க. இதுதான் மகாபாரதத்தில் திரௌபதி அம்மா வந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை கேட்பாங்களாம். கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு வந்து அந்த அரசவையில் துச்சாதன் என்னுடைய சிலையை பிடிச்சி குருவனா நான் ரொம்ப கதறினேன், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினேன். ஆனால் நிறையா தாடி கத்தி அப்புறம் தான் நீ வந்த, ஏன் ஒரு தாடி கூப்பிட்டா நீ வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த அம்மா கேட்குறாங்க. திரௌபதி அம்மா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாருங்களா, நீங்கள் வந்து என்னை வந்து மனசார கூப்பிட்றதுக்கு நீ முதல்ல யோசிச்ச, ஃபஸ்ட்டு உன்னுடைய கைகளாலே உன்னை துணியை பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினேன். ஃபஸ்ட்டு உன்னுடைய கைகளை தான் நீ நம்பினேன். அப்புறம் நீ என்னைக்கு எப்போ கையை விட்டுட்டு 2 கையும் தூக்கி மேலே கிருஷ்ண பரமாத்மாவே என்னை காப்பாற்றுன்னு வேண்டையும் அப்போ தான் நான் வந்தேன். அப்போ இறைவனை நீ முழுசாக நம்பணும். அப்போ நம்பினா தான் நான் உடனே வந்தேன். நீ முதல்ல என்னை நம்பலை அப்படின்னு சொன்னாருங்களாம். திரௌபதி அம்மா அதை கேட்டு, ஆமாம் கிருஷ்ணா, நீ சொல்கிறது உண்மை தான். யார் ஒருவர் கடவுளை மனதார நினைக்கிறாரோ அவர் கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வாருங்க. அப்போ நம்ம வந்து கடவுள் முதல்ல நம்ம நம்புறது, அப்புறம் நம்ம நம்பிக்கை குறைய கடவுள் நம்புறது, அப்படி இருக்கக்கூடாது. மெய்தான் அரும்பி
விதிர் விதித்து உன்பிறையார் கலர்க்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசர் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ அந்த மாதிரி இறைவனை வணங்கினாத்தான் இறைவன் நமக்கு அருள் புரிவாருங்க. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமச்சிவாயம்.